கன்னி ராசிக்காரங்க. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இயற்கையாவே அவங்களுக்கு குரு பார்வை இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கன்னிக்கும் மிதுனத்துக்கும் குரு பார்வை இருப்பதனால இவங்க பெரும்பாலும் இந்த பொருளாதாரம், தனம் கையாள்வது, அக்கவுண்ட்ஸு, ஆடிட்டிங், டீச்சிங் ப்ரொஃபஷன் இதில் நிறைய கன்னி ராசிக்காரங்களும் மிதுன ராசிக்காரரும் நிறைய இருப்பாங்க. இவங்களுக்கு இயற்கையாகவே குருவோட அருள் இருக்கிறதுனால இவங்களுடைய ஆன்மீகம் மிக சிறப்பாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். இவங்க அம்மாவையே இறைவனாக நினச்சி இவங்க வழிபட்டாங்கன்னா, அம்மாவை சரியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களோட சூழ்நிலைகள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அம்மாவுடைய சொத்துக்கள் அனைத்தும் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். இவங்க வாழ்க்கை துணை இடத்துல அதிகமான தங்கம், தனம் என்பது இருக்கும். இவங்க எப்போதும் ரொம்ப உணவு பிரியர்களாக இருப்பாங்க. அதுவும் தரமான உணவு சாப்பிடணும் என்பதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. கலைத்துறையில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் சினிமா துறையில் இருக்க நிறைய பேர் கன்னி ராசியில் இருக்க வாய்ப்புண்டு. மேலும் இவங்களுடைய கண்களை நல்ல ரீதியில் பார்த்துக்கிட்டாவே இவங்களுடைய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். இவங்க ருத்ராட்சத்தை தானமாக கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். இவங்க தம்பின்னு யாரையும் கூப்பிடக்கூடாது. தம்பின்னு இவங்களுக்கு கூப்பிட்டாவே பெரிய பிரச்சனை ஏற்படும். இவங்களுக்கு பரிகாரம்னு சொல்லணும்னா இவங்க எப்போதும் வெளியே போகும்போது தேங்காய் உடைத்துட்டு போனாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் தொடக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும். இந்த மருந்து அலர்ஜி என்பது இவங்களுக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. சித்த மருந்து, மூலிகை மருந்து இவங்க பெரும்பாலும் எடுப்பாங்க. நீங்கள் கன்னிராசியாக இருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கன்னிராசியாக இருந்தாங்கன்னா நாங்கள் சொன்ன தகவலோட ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேலும் உங்கள் நண்பர்கள் இல்லை உங்கள் உறவினர் யாராவது கன்னிராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் நாம் துலா ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.